ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜி5 ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க லைட்ஸ் கேமரா அச்சன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமாவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் சுந்தர். அவர் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க அப்பாவோட பழைய வாழ்க்கையை தேடி போறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது அவங்க அப்பா முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க அம்மா பி கிரேட் சினிமால ஒரு முன்னணி ஆக்ட்ரஸாவும் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஏன் அதெல்லாம் தேடி போறாரு, கடைசியில ஒரு படம் எடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாங்க. அதை படம் ஆரம்பிச்சதுமே ஓரளவு பிக்கப் பண்ணி கொண்டு போனாங்க. கதைக்குள்ள போயிடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாரு. மற்றபடி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்துல அங்கங்க வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நமக்கு பிரெடிக்டபிளா தான் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபிலாம் டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. இன்னும் பெட்டராவே பண்ணிருக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் அதே மாதிரி தான். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்துல ஒரு பிக்கப் ஆனாலும் படம் அதுக்கப்புறம் பயங்கரமா டல் அடிக்க ஆரம்பிச்சிருது. காமெடி போர்ஷன்ஸும் அங்கங்க ரொம்ப ரேரா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் எண்டும் பெருசா நம்ம இம்ப்ரெசிவா படத்தை முடிக்கல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். படத்துல மைல்டான அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம டிசைட் பண்ணிக்கோம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.